Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே டிவி சேனலில் வந்தது தான். அதுக்கான கிளிப்பிங்ஸும் நான் கொடுத்துட்றேன். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிடுறேன், பார்த்துக்குங்க. நீட் யூஜி 2024 தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற அப்டேட்டையும், அதே போல் 900 அடிஷ்னல் MBBS சீட்ஸ் 2024 வர உள்ளது அப்படிங்கிற அப்டேட்டையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே போல் SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் கவுன்சிலிங்கினுடைய லாஸ்ட் டேட் வரைக்கும், உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரீச் ஆகிடும். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பரை நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டான டவுட்ஸு, அட்மிஷன் ரெலவெண்ட்டான டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுவோம். இப்போது ஃபஸ்ட்டு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 900 புதிய இடங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 900 புதிய இடங்கள் அப்படிங்கிறது MBBSயில் மட்டுமா இல்லை BDSலையும் சேர்ந்தா அப்படிங்கிறத தெளிவாக கொடுக்கல. நீ வரக்கூடிய நாட்களில் இது தொடர்பான எந்த ஒரு அப்டேட் கிடைச்சாலும் நம்ம உடனுக்குடனாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிடலாம். தற்போதுள்ள 5050 MBBS இடங்களுடன் 900 புதிய இடங்கள் சேர்க்கப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்கள் இன்றைக்கி சட்டப்பேரவையில் தெரிவிச்சிருக்காரு. இதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம். அடுத்த செய்தி என்ன? தற்போதுள்ள 5050 MBBS இடங்களுடன் 900 புதிய இடங்கள் சேர்க்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் என்ஜினியரிங் மற்றும் மருத்துவ கவுன்சிலிங் எப்போது துவங்க உள்ளது அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அமைச்சர் தந்த பதில் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு இந்த நீட் தொடர்பான குளறுபடிகள் தொடர்பான வழக்குகள் ஜூலை 8ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருப்பதால் இந்த தீர்ப்பினுடைய அடிப்படையில் ஜூலை 8ஆம் தேதிக்கு பிறகு கவுன்சிலிங் அப்படிங்கிறது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் இப்போதைக்கு லேட்டஸ்ட் அப்டேட். இதை நம்ம ஏன் இந்த நேரத்தில் நம்ம பதிவிடுறோம் அப்படின்னா, பேரண்ட் ஒருத்தர் இது விஷயமாக கேட்டிருந்தாங்க, இதை பற்றின ஒரு விளக்கம் தேவை அப்படின்னு கேட்டதுனால இந்த அப்டேட்டை வித் கிளிப்பிங்கோடு நம்ம எடுத்து போட்டிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆஸ் யூஸ்வல் மற்ற ஃபார்மாலிட்டிஸ் என்னென்ன சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிளுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching.